மேலும் இது குறித்து நம்முடன் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்மோடு இணைகிறார்கள் கலை அரசியல் விமர்சகர் கலை நம்மோடு இணைகிறார். வணக்கம் கலை. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்த ஏவு ராஜு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கூவத்தூருக்கு நடிகைகள் வந்ததாக பேசியது பெரும் சர்ச்சையானது. இதனால் இணையத்தில் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தற்போது இயக்குனர் சேரன் அவர்களும் தனது எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார். இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார். இது குறித்தான உங்கள் பார்வை என்னவாக உள்ளது? இல்ல, இந்த மாதிரி ஆளுங்க வாய்க்கு வந்தபடி முன்னணி நடிகை மற்றும் எல்லா நடிகைகளையும் பற்றி அசிங்கமாக பேசுவதை அனுமதிக்க கூடாது. இது ஆணாதிக்க குணாம்சத்தினுடைய வெளிப்பாடு. அவர் வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறாங்கிறத மறந்துட்டு அவர் பேசுறாங்க. இது மாதிரி ஆட்களை நிச்சயமா நடிகர் சங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரை ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் குறித்து அனாவசியமா பேசுனதுக்கு கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்துருச்சு. அதற்கு பின்னாடி அவரு அதிமுக அல்லாத ஒரு நபராக இருந்து கொண்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவர் பேசுறத அனுமதிக்க முடியாது. டிஜிபி அலுவலகத்துல நடிகர் சங்கம் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும். நடிகைகளும் பெண்கள் தான், நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் மாதிரி தான் அவங்களும். அவங்கள மட்டும் ரொம்ப கேவலமா சித்தரிக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னா என்ன? அவங்க என்ன எடுத்தார் கைப்பிள்ளைகளா? அந்த பெண்களுக்கும் மானம் ரோஷம் எதுவும் இல்லையா? இத மாதிரி பேசுறவனுங்களை கடுமையான நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளணும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு அது மாதிரி பத்திரிகையாளர்களை பற்றி பேசின எஸ்வி சேகருக்கு இப்ப ஒரு மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க, சிறை தண்டனை. அது மாதிரி இவங்களெல்லாம் போக்சோ சட்டத்துல கைது செய்யணும். இந்த மாதிரி ஏவி ராக்கி மாதிரி ஆளுகள் எல்லாம். பொதுவா அதிமுக யாருமே வெளியே போகல. 2.5 வருடம் அந்த ஒற்றை திறமை அமைந்து 2 வருடத்துக்கு மேல ஆச்சு. ஆனா யாரும் வெளியே போகல. இந்த ஆள் தான் முறையா இந்த மாதிரி பேசி அனாவசியம் வெளியில போனதுக்கு பின்னாடி அங்கே அது மட்டும் இல்ல, ஒரு நடிகரை குறிப்பிட்டு அவர் தான் இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணாரு. அதுக்கு மொத்தமா ஏற்பாடு பண்ணவரு இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்று சொல்வது எவ்வளவு கேவலமான விஷயம். எல்லாரையும் கேவலப்படுத்துற கட்சி சார்பாக அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நடிகர் சங்கம் சார்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை இனிமே யாரும் இந்த மாதிரி பேசுறதுக்கு துணிச்சல் வரக்கூடாது. அதான் என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருக்கலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.